இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்காக வெங்காயம் மசாலா பெரிய வெங்காயத்தை வச்சு செய்யணும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கடலமாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். அடுப்பில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி, பூண்டு அரைக்க வேண்டியது வச்சு பார்த்திங்களா, அதை எடுத்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி 2 டம்ளர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெங்காயோட சாரெலாம் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக கடலை மாவு வந்து தண்ணியில் விட்டு நல்லா கலந்து போட்டிங்கன்னா சுவையான வெங்காய மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.